ஆறுமுகம் சொல்லு கண்மணி. குடிச்சிருக்கீங்களா? கண்மணி பாப்பா கண்டுபிடிச்சிருச்சு. பயங்கர ஷார்ப்பு தான் நீ. என்ன ஆறுமுகம் இத்தனை நாள் இல்லாம வீட்டுக்கு திடீர்னு குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? என்ன பழக்கம் இது? யார் கூட சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணீங்க? கேக்குறேன்ல, சொல்லுங்க. மெதுவா பேசு கண்மணி. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. என்னடா நீ அமைச்சிருக்கியா மருமகனாயிட்ட? பாட்டியெல்லாம் இல்லையான்னு கேட்டாங்க. அதான் இங்க கூட சேர்ந்து கொஞ்சமா தான் குடிச்சேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு கேட்டா என்கிட்ட சொல்லிட்டு செய்ய மாட்டீங்களா? நான் கூட என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளு காணுமே, என்ன ஆச்சோ ஏதாச்சோ 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாரே, இப்ப 11:30 மணி ஆகுதேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்னடா ஜாலியா. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அது பழக்கமே இல்ல கண்மணி. நான் வெள்ளத்தாயி அமைச்சர் ராசாங்கத்தோட அம்மா. என் மக அமைச்சரா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. அம்மா, இன்னைக்கு இந்த நாள் என்ன செய்யலான்னு நீங்க ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? இருக்கே, எங்க வீட்டு மருமக ஒருத்தி இருக்கா, சின்ன மருமக. அவ பேரு தமிழ் செல்வி. அவ டாக்டருக்கு படிக்கிறா. அதுவும் சும்மா இல்ல, அவன் கல்யாணம் கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ படிக்க ஆசைப்படுறான்னு தெரிஞ்சு என் மகனும் ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. 12வது பரீட்சை எழுதி பாஸ் பண்ணா. மருத்துவ நுழைவு தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணா. சூப்பர். அவளுக்கு இன்னையில இருந்து காலேஜ்ல இந்த பரீட்சை எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த பரீட்சை நடக்க போகுது. அந்த பரீட்சைக்கு நாங்க எல்லாரும் அவளை கூட்டிக்கிட்டு போலாம்னு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், இவர்தான் என் மகன் ராசாங்கம். அப்புறம் இது என் இளைய மக சன்னாசி, இது என் மூத்த மருமக மோகனா, இது மலரு, இது என் மக சாவித்ரி, பேத்தி தாமரை, இவந்தே என் இளைய பேரன். ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. எங்க போனாலும்